போறோம். அன்புமணி ஐயா சடக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து இப்பெல்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காரு. எலெக்ஷன் வரும்போது அவருக்கு ஆக்ரோஷம் தன்னால வந்துருது. தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன், அதாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 2021 முன்பு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 4,54,000 கோடி, 4,54,000 crores. 74 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன். 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் மட்டும் 4-5 ஆண்டுகளில் பெற்ற கடன், தமிழ்நாட்டுக்கு பேரில் வாங்கிய கடன் 4,96,000 கோடி. 74 வருஷமா 4,54,000 கோடி கடன், 4,56,000 கோடி, 4,56,000, 4,56,000 கோடி கடன். 74 வருஷமா 5 வருஷத்துல 4,96,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 10 லட்சம் கோடி கடன்ல தத்தளித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இது நேரடி கடன். தமிழிசை அக்கா சடக்குன்னு வந்தாங்க. பட்ஜெட் ஓரமா வச்சிருங்க. பிரதமர் ஐயா இந்த நாட்டுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கார். அதை ஒன்று ஒன்றா எடுத்து சொல்ல டக்கு 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 டக்குன்னு வாக்கா மிஷினில் உழுது. நீங்கள் என்ன சொல்லி கேட்பிய, உங்களுக்கு யாரும் ஓட்டு போடுவா சொல்லுங்க வாப்போம் அப்படின்னு அக்கா கேட்காங்க. வேலூருக்கு வராங்க, திருச்சிக்கு வராங்க, மதுரைக்கு வராங்க. ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ் மீது பற்று கொண்டு தமிழக மக்கள் நிச்சயமாக ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர்கள் நம்மிடம் வாக்கு கேட்டு தனது திட்டங்களை சொல்லி, மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்கிறார். ஆனா ஸ்டாலின் மத்திய அரசை திட்டிக் கொண்டு மட்டுமே வாக்கு கேட்கிறார். இன்னைக்கு மகளிர் உதவித்தொகை நிறுத்த பார்த்தோம்னு சொல்றாங்க. எப்படி நிறுத்த பார்ப்போம்? மகளிருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் அவர்கள் அதை நிறுத்துவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. மறுபடியும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. நம்ம எடப்பாடி அண்ணாச்சி வந்தாரு. நேற்று தான் இதயக்கடி படம் பார்த்தேன். கண்ணுல இருந்து சொறு தண்ணியா வந்துருச்சு. எம்ஜிஆர் ஐயா வழியில, ஜெயலலிதா அம்மா வழியில ஆட்சி அமைக்க போறோம், யாரும் கவலைப்படாதீங்க, நான் அதுக்கு ரெடியா இருக்கேன், அதான் நேத்தே அழுதுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். விரைவில் புரட்சித் தலைவர் வழியிலான அம்மா ஆட்சியை அமைப்போம். தமிழகத்தை மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியாக கொண்டு வருவோம். விரைவில் புரட்சித் தலைவர் வழியிலான அம்மா ஆட்சியை அமைப்போம். தமிழகத்தை மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியாக கொண்டு வருவோம். ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணுனா கொஞ்சமாச்சும் பாராட்டணும்ரா. உங்களுக்கு தானே திருவள்ளுவர் தெரியும். உலகம் முழுக்க திருவள்ளுவரை கொண்டு வந்தது எங்க மோடி ஐயா தானே. அவர் வாழும் திருவள்ளுவர் இல்லையா? எல்லா ஊருக்கும் ஒரு சின்ன நாட்டுக்கு போனாலும் அங்கே போய் திருவள்ளுவர் சொல்றாருலா. அவரை பாராட்ட வேண்டாமா? எனக்கு மனசு கனத்து கிடக்கு அப்படின்னு அக்கா விசனப்படுதாவ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லா விதத்திலும் இன்னைக்கு கல்வியில இடைநிற்றல் அதிகமாகி இருக்கிறது. இடைநிற்றல், அதே தனியார் பள்ளிகள்ல மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகி இருக்கிறது. அதனால தமிழ்நாடு அரசு எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறது. திருவள்ளுவர் சிலைய அறிவாற்றலின் சிலை அப்படின்னு போடுவோன்னு சொல்லிட்டு, ஆனா திருக்குறள் சொல்லுகின்ற பாரத பிரதமரை கிண்டல் செய்யறாங்க. இன்னைக்கு என்ன திருக்குறள் சொல்ல போறாரோ? உலகத்துல எந்த சமூகமும், எந்த மொழியாளரும், எந்த மாநிலமும் தன்னோட மொழியை சொல்லும் ஒரு பிரதமரை கிண்டல் அடித்ததா சரித்திரமே கிடையாது. ஒரு நாட்டில இருந்து சரணிப்படியாக பிரிஞ்சு போறதுங்க உங்களுக்கு தேசியம். ஒரு தேசியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சடக்குன்னு மாநில சுயாட்சி வேணும் சொல்லி நீங்க கையெழுத்து போட்டு எல்லாம் வேணும் சொன்னா நாங்க கட்டி கேட்கறது என்ன ஆச்சு? இரும்பு மனிதர் அப்படியே எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்காருலே, அதை பிரிச்சுட்டு போட நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு வானதி அக்கா கொஞ்சம் குரல் கமருகி கேட்காங்க. மிக தெளிவாக மாநில முதலமைச்சரே சொல்கிறார், அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசாங்கம் அரசியலமைப்பை சட்டத்தை திருத்த வேண்டும் என்றால் அதற்காக தேவைப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து பாராளுமன்றத்தில் செய்ய வேண்டிய வேலையை அவசியமே இல்லாமல் சட்டப்பேரவையிலே அதற்கு ஒரு குழுவினை உருவாக்கி அரசாங்கத்தோட செலவுல நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே ஒரு அறிக்கை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு திராவிட மாடல் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். இப்போ அவர் கேட்கறது என்ன தப்பு? நாங்கள் நிறைய கொடுக்கோம், கம்மியாக கொடுக்க அப்படி தான் கேட்க வேண்டிய இருக்கோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு செல்வ பிறந்த அண்ணாச்சி சப்போர்ட்டுக்கு வரார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த மாநில சுயாட்சி
இந்த பரிந்துரையை தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது, பாராட்டுகிறது. இன்றைய காலகட்டத்திற்கு இது தேவையானது. பிஜேபி ஆளாத மாநிலங்களில் எல்லா உரிமைகளையும் பறிக்கும் முயற்சியில் தொடர்ந்து பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது. ஆகவே ஆளுநர் மூலமாக மாநிலங்களை ஆள வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லை, அரசியலமைப்பு சட்டத்தை பொருட்படுத்துவதில்லை. அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் சிதைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் சிதைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலே இருக்கிற 2 பெரிய தலைகளுக்கும் கீழே இருக்கிறத பார்த்தா பயங்கர கடுப்புல இருக்காங்க. அதனால அப்பப்ப வந்து அப்பப்ப என்ட்ரி கொடுத்து அப்பப்ப பேசி அப்பப்ப ஏதாவது பண்ணி என்னமாவது கலைச்சு விட்டு பார்க்கலான்னு பார்க்குறாங்க. பி ஸ்டடி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடி அப்படிங்கிறார். மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவில் பயம் இருக்கு. ஏதாவது தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்ப முயற்சி பண்ணுறாங்க. 2 முறையில் 4 முறையில் 400 முறை வந்தாலும் அமித்ஷாவால் மோடியால் தமிழகத்தில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாடு மண் பாஜக RSS கூறிய மண் இல்லை. நீங்கள் செவனேன்றுங்க. அடுத்து 2.0 வரப்போகுது. திராவிட மாடல் ஆட்சி தான் அமைய போகுது. நான் வழக்கம் போல் செவனேன்னு அந்த பக்கம் நின்று சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் இந்த பக்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருங்க. மற்றபடி மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்காதீங்க. போய் அவிய வேலையை பாருங்கள், கஞ்சியை குடிக்கங்க. திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்று எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதன் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை திமுக கழகத்துக்கு அமைந்து விடுவதால் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது. அன்பு சகோதரர் மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் இந்த தேர்தலுக்கு பின்னரும் திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான ஆட்சியாக தொடர்வார், அதை நடத்துவார், அதில் வெற்றியும் பெறுவார். காலங்கள் மாறும் பொழுது நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரும். ஆட்சி மாற்றம் அது இதுன்னு வரும் பொழுது ஒரு பங்கு கொடுங்க, லேசா எங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இவ்வளோ நாளும் காங்கிரஸ்காரங்க மனசு இருந்தது, இப்போ வெளிப்படையாக கேட்காங்க. நாங்களும் கேட்டோம். ஆனால் இந்த டைம் அது செட் ஆகாது, அடுத்த டைம் பார்த்துக்கோம், சும்மா இல்லையா? அந்த மாதிரி பேசி தீர்த்துக்குருவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்காரு நம்ம திருமாண்ணன். தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய சலசலப்பு இது எல்லா கூட்டணியிலும் ஏற்படும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து ஒரு பவர் ஷேர் கேட்குறாங்க. அது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதாங்கிறத நெகோசியேஷனில் தான் முடிவாகும். இப்படி கேட்கறதுனாலே ஒரு கூட்டணி உடைஞ்சிடாது. அவங்க கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிங்கிற ஒரு உரிமையோடு கேட்குறாங்கன்னா அவங்க கூட்டணியில் தான் இருக்கிறோம், உங்களுக்கு வெற்றிக்காக நாங்களும் பாடுபடுறோம், காலங்காலமாக உங்களுக்கு நாங்கள் உழைச்சிருக்கிறோம், அதனால எங்களுக்கு இந்த முறை வந்து அதிகாரத்தில் ஒரு பகிர்வு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அது ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது பொருந்தி வராது அப்படின்னு அவர் முதல்வர் சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக நெகோசியேஷனில் அது முடிவாகும். இட்லினா வேகிற வரைக்கும் பொறுத்து இருக்கணும். சடக்குன்னு மாவை ஊற்றிட்டு கேட்கக்கூடாதுல்ல. அதனால இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அனுசரித்து வரணும். அப்படியே கூட 2 சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்டி விட்டு அப்படியே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சண்முக ஐயா லைட்டை சீட்டுக்கு பிட்ட போட்டார்லாம். பிஜேபி அதிமுக அணியை வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தோற்கடிப்பது என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கடமை. அதற்குரிய முறையில் எங்களுடைய தேர்தல் பணிகள் என்பது இருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். அதற்கேற்ப போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி போட்டியிட வேண்டும் என்பதையும் மாநில குழு என்பது முடிவு செய்திருக்கிறது. இங்கே பாருங்க அண்ணாச்சி, நீங்கள் வாட்டுக்கு மடிக்கணினிக்கு கொடுக்குவீங்க, அங்கிட்டு 5000 கொடுக்குவீங்க, இங்கிட்டு 2000 கொடுக்குவீங்க, அது கொடுக்குவீங்க, இது கொடுக்குவீங்க. நீங்கள் வாட்டுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பேர்ன் ஆகுது இல்லை? 6 வீட்டு காசு 6 இருக்கு, நீங்கள் வாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கியா? தப்பு அண்ணாச்சி அப்படிங்க நம்ம சீமான். நீங்கள் குவார்ட்ரு எல்லாருக்கும் இலவசம்னு கடையில் வைப்பீங்களா? ஒரு 10 குவார்ட்டருங்க இலவசங்க பண்டிகைக்கு, அப்படி ஏதாவது சொல்லுதா அந்த அரசு? 5 சிகரெட்டு பாக்கெட்டு அப்படி ஏதாவது கொடுக்குதா? அப்போ எப்படி நாங்கள் உழவர் கொடி நாங்கள் விளைய வைக்கிற நெல்லை மட்டும் இலவசம்னு அரிசி விற்கிறேன்? நான் நெய்த கஷ்டப்பட்டு ஒரு வேட்டிக்கு ஒரு சேலைக்கு 60,000 முறை மிதிக்கிறேன். ஒரு நெசவாளி அந்த கால்கிட்டையும் கைகிட்டையும் 60,000 முறை அந்த பெடல் அந்த மிதியை மிதிக்கிறேன். அப்போ 60,000 முறை வச்சு அந்த கைத்தறி ஆடை உலகத்தில் எவ்வளவு விசைத்தறிக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பாரம்பரிய நெசவை பொங்கல் தீபாவளிக்கு இலவசம்னு இந்த வேட்டி சேலை வாங்கிட்டு வந்து எல்லாம் என் உழைப்பை வந்து கொச்சைப்படுத்தி அந்த உழைப்புக்கு மரியாதையே இல்லாமல் செஞ்சுது. நெல் அரிசி இலவசம், வேட்டி சேலை இலவசம். என் பொங்கலுக்கு ஒரு 100 குவார்ட்டர் இலவசம் கூட பார்ப்போம்.
அப்படியே சடக்குன்னு இந்த இதுக்கு எதிர்வினை ஆட்டணும் இல்லையா? வந்தார்ல நம்ம கார்த்தி சிதம்பரனாச்சி ஐயா, காசை கொடுத்தா அவர் பார்க்க பெட்டி கடை போவார், அந்த பக்கம் ஹோட்டல் போவார், அப்படி பேர் பூ வாங்க போவார், பணம் வாங்க போவார். அந்த மாவட்டத்துக்குள்ளே அப்படியே பணப்புழக்கம் இருக்கும், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஐயா, ஒரு சாதாரண விஷயம் கூட தெரியலன்னா என்னையா உன்னை வச்சுக்கிட்டு பண்ணுறது? மைக்கு முன்னாடி வாழ்வான்னு கத்துறா மட்டும் போதாது அப்படிங்கார். மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் பல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டங்கள்லாம் முக்கால்வாசி யாருக்குமே புரியாது. இப்போ முக்கால்வாசி மத்திய அரசாங்க திட்டங்களோட பேர் கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. அது அதை வந்து எப்படி அமல்படுத்துன்றது நிறைய பேருக்கு தெரியாது, அதிகாரிக்கே தெரியாது. அப்படி பொதுமக்களுக்கு அந்த மாதிரி திட்டம் இருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி இருக்கிற சூழலில் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு மக்களுக்கு நேரடியாக ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம், அதாவது அடிப்படையான மாத ஊதியம், ஒரு குறைஞ்சபட்ச அடிப்படையான மாத ஊதியம் என்ற முறையில் ஒரு 5000 ரூபா ஒரு மாதம் கொடுக்குற அளவுக்கு கூட என்னை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த 5000 ரூபாயை கொடுத்தாங்கன்னா அது நேரடியாக மக்கள் வங்கி கணக்கில் போகுது. அந்த பணத்தை அவங்க வீடை சுற்றி இருக்கிற 2-3 கிலோமீட்டரில் இருக்கிற நிறுவனங்களில், கடைகளில் தான் அதை செலவு பண்ணுறாங்க. சுற்று வட்டார பொருளாதாரம் அதனால தான் மேம்படுகிறது. கிராமத்துப்புறத்தில் ஒரு லிக்விடிட்டியை நேரடியாக இந்த மாதிரி புகுத்துறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார யுக்தி. சண்முகையா கேட்காரு, அண்ணாமலைன்னு ஒருத்தர் புதுசு வந்தார். ஒரு பாப்பா என்ன காரணத்துக்காக இறந்து போச்சு, மதமாற்றம் பண்ணதுனால தான் செத்து போச்சுன்னு சொல்லி கான்னு கத்துனார். இப்போ சிபிஐ இல்லை, அது வேற ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுதாவ. இப்போ அவர் என்ன செய்வார்? ஏயா, எது எடுத்தாலும் அவசரம் கொடுக்காவே குடுன்னு அடிக்கிறதா அப்படின்னு கேட்கார். அண்ணாமலைகிட்ட இருந்து பதில் வரும். அவனுடைய தற்கொலையை மதமாற்றத்தின் காரணமாகத்தான் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என்கிற இல்லாத ஒரு பிரச்சனையை எழுப்பி மாநிலம் முழுவதும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியும் மக்களிடையே ஒரு மத பகைமையை உருவாக்கக்கூடிய வகையிலையும் அன்றைக்கு தலைவராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தான் அதற்கு அடிப்படையான காரணம். தலைவர் என்கிற முறையில் அவருடைய பேச்சை கேட்டு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு சங் பரிவார அமைப்புகளும் இதை ஒரு பெரும் பிரச்சனையாக மாற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு மத்திய புலனாய்வுத்துறை உச்ச நீதிமன்றத்தில் இந்த பெண் மதமாற்றம் செய்யப்படவில்லை என்பது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக பள்ளியில் படித்து வெளியேறிய மாணவிகள் யாருமே மதமாற்றம் செய்யப்படவில்லை என்கிற தகவலை உட்பட உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆகவே பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்கள் மத்தியிலே பகைமையை உருவாக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். இரண்டாவது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை எழுப்பி ஒரு பெரும் பதற்றத்தை உருவாக்கிய குற்றத்திற்காக தமிழ்நாடு அரசாங்கம் அண்ணாமலை அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். ஒருத்தருடைய விருப்பத்தில் இன்னொருத்தர் தலையிடலாமா? தப்பு இல்லையா? இப்போ எங்கள் ஐயா அப்பா இளையராஜா ஐயா இருக்காரு, அந்த பக்கம் பாருங்க தம்பி அங்கிட்டாக்க போனார், அப்படியே இந்த பக்கம் தமிழ் இப்படி போனோம்னா நம்மளை விட்டுறோம், அது அவங்களோட உரிமை, அதுக்குள்ளலாம் நம்ம தலையிடப்படாது அப்படின்னு திடீர்னு பொங்குறாருங்க நம்ம சீமானாச்சி. அம்மையார் ஜெயலலிதா படித்த பள்ளிக்கூடாது இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிஜேபி RSS தலைவர்கள்லாம் படித்த பள்ளிக்கூடாது. அவங்களாம் என் மதம் மாறல. இப்போ நான் இஸ்லாமிய பள்ளி கல்லூரியிலே படித்தேன், நான் என்னை மதம் மாற்றினாங்களா? இங்கே மதம் யாரும் கட்டாயம் மாறல, விரும்பித்தான். இப்போ என் அருமை சகோதரன் ரகுமான் இருக்கிறாரு, நீங்கள் மாற்றினீங்களா? அவர் விரும்பி ஏற்றுக்கிட்டாரா? இப்போ என் தம்பி இருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா, இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டாரா? யாரும் பிடிச்சு கொண்டு மாற்றினாங்களா? இங்கே மதம் என்பதும் வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் விரும்பிய கல்வி தேர்வு என்பதும் அவனவன் உரிமை. அதுக்குத்தான் பெற்றுக்குது போராடி சுதந்திரம். அதில் போய் தலையிட்டுக்கிட்டு கூடாது. எனக்கு என்ன பிடிக்குது, நீ இலையில எது வச்சாலும் சரி, எனக்கு அது விருப்பமோ அதை தான் சாப்பிடுவேன். நீ வச்சுட்டு அதனால சாப்பிடலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது விருந்து இல்லை, அதுக்கு பேர் விஷம். அப்படி செய்யக்கூடாது. எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது எட்டத்தில் நின்று இந்த தாவேக்கில் ஒரு அண்ணாச்சி எட்டி பார்த்துட்டே இருந்தாரு. இங்கே வாங்க, என்னத்துக்கு எட்டி பார்த்துட்டு இருக்கே, எதை சொல்லணும்னு ஆசைப்படுத்தலான்னு கேட்டோம். ஆமாம் எங்கிட்ட இருக்குல்ல, எங்களையும் சேர்த்துக்கங்க ஆட்டத்தில்னு நிர்மல்குமார் அண்ணாச்சி அவர் வாட்டுக்கு போகிற போக்கில் புரிஞ்சு விட்டு போகிறாருலாம். இல்லை, கூட்டணிக்கு இன்னும் உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகுமோ அதுக்கப்புறம் நாமினேஷன் நடந்துட்டு இருக்க கூட கூட்டணிகள் உறுதியாகிருக்கு. இன்னும் அதுக்கான நாட்கள் இருக்கு. ஏன்னா இறுதி நாட்கள்ல தான் பல விஷயங்கள் மாறும். யாரும் அமைத்த கூட்டணி கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு அவங்களுடைய நடவடிக்கையை பொறுத்தா இருக்கும். பட் இது இன்னும் நாட்கள் இருக்கு. அது ஏதாவது உறுதியானால் எங்களுடைய தலைவர் அறிவிப்பார்.